வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையை சென்றடைந்த அகதியொருவர் கைது, அச்சத்தை ஏற்படுத்தும் செயற்பாடு எனவும் விசனம். தமிழினத்திற்கு அநீதி இழைக்கும் சர்வதேசம், இறக்கும் முன்னர் நீதியை வழங்குமாறு கோரிக்கை. முன்னாள் அமைச்சர்களை அச்சுறுத்தும் அனுர, கம்பன்பில பகிரங்க குற்றச்சாட்டு. பாடசாலையில் குளவி தாக்குதல், 50க்கும் மேற்பட்டோர் வைத்தியசாலையில் அனுமதி. விஜய் தொடர்பாக பேச அதிமுகவினருக்கு தடை விதித்த எடப்பாடி, திமுக மீதான விமர்சனங்களை தீவிரப்படுத்த உத்தரவு. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் இருக்கும் அகதிகள் மீண்டும் இலங்கை திரும்புவதற்கு அச்சப்படும் நிலை காணப்படுவதாக தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் அகதி முகாமில் தஞ்சமடைந்து நீண்ட காலங்களின் பின்னர் ஒருவர் இலங்கையை சென்றடைந்துள்ள நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தனது உத்தியோகபூர்வ முகநூல் பதிவில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்தியாவில் அகதி முகாமில் பல தசாப்தங்களாக தஞ்சமடைந்திருந்து நேற்றைய தினம் இலங்கையை சென்றடைந்த 75 வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டு இன்று மல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளார். இவ்வாறான நிலையில் நாடு திரும்புவதற்கு தேவையான சகல ஆவணங்களும் அவரிடம் காணப்பட்டுள்ளதாக எம்.ஏ. சுமந்திரன் குறிப்பிட்டார். சர்வதேச சட்டப்படி அவர் ஒரு அகதி என்று உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரும் அவரை பிணையில் விடுவிக்க எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால் ஜூன் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் என எம்.ஏ. சுமந்திரன் முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். குறிப்பாக நாடு திரும்புவதற்கு தயாராக இருக்கும் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் பயந்து வராமல் இருப்பதற்கான ஏற்பாடா இது என எம்.ஏ. சுமந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். காணாமல் போன உறவுகளுக்கான நீதியை தாம் மரணிக்கும் முன்னர் வழங்க வேண்டும் என்று வவுனியா மாவட்டத்திற்கான வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கொலை குற்றங்களை செய்த ஸ்ரீலங்கா அரச படைகள் மீது ஏன் விசாரணை மேற்கொள்ளப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் சர்வதேசமும் இணைந்தா தமிழினத்திற்கு அநீதி இழைக்கின்றது எனவும் கேள்வி எழுப்பியிருந்தனர். வவுனியாவில் இன்று முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் வவுனியா மாவட்டத்திற்கான வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் தலைவி இவ்வாறு தெரிவித்துள்ளார். எமது உறவுகள் நீதிக்காக போராடி 300க்கும் மேற்பட்ட உறவுகளை நாம் இழந்திருக்கின்றோம். எனவே அவர்களின் உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமலே அவர்கள் இழந்திருக்கின்றார்கள். எனவே நாமும் சாத்தியமாக இருக்கின்ற நாங்களும் இறப்பதற்கு முன்பு இந்த சர்வதேசத்திடம் ஒன்றை தான் கேட்கின்றோம். இந்த தமிழினத்துக்கு நடக்கப்பட்டது ஒரு இனப்படுகொலை என்பதை இந்த உலகளாவிய ரீதியிலே எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த தமிழினம் இன்று வரை தமது கையில் ஒப்படைக்கப்பட்ட உறவுகளையும், வெள்ளைக்கொலையுடன் சரணடைந்த உறவுகளையும், வெள்ளைவானில் கடத்தப்பட்டவர்களையும், வைத்தியசாலையில் இருந்து இழுத்துச் செல்லப்பட்டவர்களையும், வீடு வீடாய் புகுந்து விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டவர்களும் இந்த அரசானது கையில ஒப்படைக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற ஒரு பதிலை கூற முடியாது. நாம் இவர்களை நம்பித்தான் கையில் ஒப்படைத்த ஒவ்வொரு உயிர்களையும், அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த உயிர்களை என்பதை அவர்கள் சொல்ல முடியாத அளவுக்கு தமது கொலை குற்றங்களை மறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த கொலை குற்றங்களை செய்தவர்கள் இந்த ஸ்ரீலங்காவில இருக்கின்ற அரச படையினர். இந்த அரச படையினரை விசாரிக்க முடியாத இந்த இலங்கை நாட்டு அரசானது அப்படியான தமது இனத்தை காட்டிக் கொடுக்காமல் இன்று வரை இந்த தமிழினத்தை ஏமாற்றி வருகின்றது. எனவே நாம் சர்வதேசத்திலும் ஒன்று என்று கேட்கின்றோம். நீங்களும் சேர்ந்தா இந்த தமிழினத்திற்கு ஒரு அநீதிகளை விளைவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். எனவே நாம் இன்று வரை 16 வருடங்களாக தொடர்ச்சியாக நாம் இந்த வீதி வழியில போராடி கொண்டிருக்கின்றோம். எமது பெருமதி மிக்க உயிர்களை ஒப்படைத்து விட்டு தான் நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். வெறுமனைய கடற்பொருள்களை நாம் வீதி வழியை இறைந்து விட்டு நாம் இதற்காக போராடவில்லை. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் குறைகளை சுட்டிக்காட்டுவதால் தான் அச்சுறுத்தப்படுவதாக பிவித்துருஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் அச்சுறுத்தல்களுக்கு அடிபணிய போவதில்லை எனவும் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். பரிசோதனைகள் எதுவுமின்றி சுங்கத்தில் இருந்து விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள் தொடர்பிலான உண்மையை அரசு இதுவரையில் வெளிப்படுத்தவில்லை.
இந்த கொள்கலன்களை விடுவிப்பதற்கு தான் பணித்ததாக கப்பல் துறை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டிருந்தார். சுங்கத் திணைக்களம் கப்பல் துறை அமைச்சின் விடயதானங்களுக்குள் உள்ளடங்காது, ஜனாதிபதியின் வசமுள்ள நிதியமைச்சின் விடயதானத்திற்குள் உள்ளடங்கும். ஆகவே அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சட்டவிரோதமான முறையில் இந்த கொள்கலன்களை விடுவிப்பதற்கு பணித்திருக்கிறார். ஆகவே அவரை உடன் கைது செய்து விசாரிக்குமாறு குறிப்பிட்டேன். பரிசோதனைகளின்றி விடுவிக்கப்பட்டு 323 கொள்கலன்கள் குறித்து நான் குறிப்பிட்ட விடயங்களுக்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணியின் ஆதரவாளர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார்கள். சட்டவிரோதமாக செயற்பட்டுள்ள அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவை கைது செய்து விசாரணை செய்வதை விடுத்து என் மீது முறைப்பாடு அளிப்பது எந்த விதத்தில் நியாயமாகும்? இந்த கொள்கலன்கள் தொடர்பில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பிரகாரம் சுங்க திணைக்களத்திடம் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு சுங்க திணைக்களம் தாங்கள் கோரிய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்குரிய ஆவணங்கள் தற்போது சுங்க திணைக்களத்திடம் இல்லை என்று பதிலளித்துள்ளது. தற்போது இல்லையாயின் ஆரம்பத்தில் அந்த ஆவணங்கள் இருந்துள்ளன, தற்போது காணாமலாக்கப்பட்டுள்ளன என்றே கருத வேண்டும். அரசின் குறைகளை சுட்டிக்காட்டுவதால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் ஊடாக என்னை அச்சுறுத்துவதற்கு அரசு முயற்சிக்கிறது. அச்சம் என்பதொன்று எனக்கு இருக்குமானால் இந்த அரசுடன் நான் மோதி இருக்க மாட்டேன் என்பதை ஜனாதிபதியிடமும் அரசிடமும் தெரிவித்துக் கொள்கிறேன். கொழும்பு மாநகரம் உட்பட 100 சபைகளில் எதிர்க்கட்சிகள் ஆட்சி அமைக்கும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாநகர சபை முதல்வர் வேட்பாளர் அந்த கட்சியினரே விரும்பவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பின் அதிகாரம் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான எதிர்க்கட்சிகள் வசமாகும் என்பதை ஸ்திரமாக கூறுகிறேன். நான் குருநாகல் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தினாலும் கொழும்பில் ஆட்சி அமைப்பதற்கான பலத்தை வழங்குவேன். காரணம், கொழும்பு மாநகர சபை என்பது நாட்டினதும் கட்சியினதும் இதயம் போன்றதாகும். அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நாம் அதிகாரத்தை கைப்பற்றிய இடமாகும். அதனை பாதுகாத்துக் கொள்வதற்காக தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம். கொழும்பில் ஆட்சி அமைப்பதற்கும் அரசும் பல திசைகளிலும் வலை வீசிக் கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சி என்ற ரீதியில் நாமும் எம் தரப்பில் சகல முயற்சிகளையும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஓரிரு சுயேட்சை குழுக்கள் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு ஆதரவை தெரிவித்துள்ள போதிலும் பெரும்பாலானோர் எம்முடன் இணைந்திருக்கிறார்கள். ஆட்சி அமைத்த பின்னர் ஆளும் தரப்பிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் அவர்களது தொகுதிகளில் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கான நிதியை வழங்குவோம். அது லஞ்சமல்ல. தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாநகர சபை மேயர் வேட்பாளரை அந்த கட்சியினரே விரும்பவில்லை. எனவே அரசால் தமது மேயரை நியமிக்கக்கூடிய சூழல் இல்லை. மேயர் தெரிவுக்கான வாக்கெடுப்பின் போது தேசிய மக்கள் சக்தியின் சில உறுப்பினர்கள் வாக்களிப்பை புறக்கணிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே கொழும்பில் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான எதிர்க்கட்சிகளே ஆட்சி அமைக்கும். கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அலுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோர் வெலிக்கடை சிறையில் பொதுவான கைதிகள் வைக்கப்படும் பொது அறையில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா அரசுக்கு 53.1 மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அலுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோவுக்கு எதிரான வழக்கில் கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பை வழங்கியுள்ளது. இதன்படி இருவருக்கும் கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் இருவரும் நேற்று பிற்பகல் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு முன்னாள் அமைச்சர்கள் இருவரும் வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் பொதுவான கைதிகள் வைக்கப்படும் பொது அறைக்கு அனுப்பப்பட்டனர். இதற்கிடையில் இன்றைய தினம் அவர்கள் சிறைச்சாலைக்குள் சிறைச்சாலை அச்சக பிரிவில் பணியமர்த்தப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவில் பாடசாலையொன்றில் தேனீக்கள் கொட்டியதால் 50க்கும் மேற்பட்டோர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் இன்று காலை ஒட்டுசுட்டான் பகுதியில் உள்ள பாடசாலையொன்றில் இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் பகுதியில் உள்ள குறித்த பாடசாலை வளாகத்திற்குள் இன்று காலை மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தேனீக்கள் குத்திய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த பாடசாலை வளாகத்திற்குள் அமைந்துள்ள கட்டிடம் ஒன்றில் தேனீக்கள் கூடு கட்டியிருந்துள்ளன. இந்த நிலையில் இன்றைய தினம் வலைமட்ட விளையாட்டுப் போட்டிகள் குறித்த பாடசாலை மைதானத்தில் இடம்பெற ஏற்பாடாகியுள்ளது. இதன்போது திடீரென தேனீக்கள் கலைந்து பாடசாலை மைதானத்தில் நின்றவர்களே திறத்தை குத்தியுள்ளது. இதனால் அச்சமடைந்த மாணவர்கள் பரவி பாய்ந்து ஓடியுள்ளனர். குறித்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர் மாணவர்கள் உள்ளடங்கலாக 63 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் ஆண் ஆசிரியர்கள் 3, பெண் ஆசிரியர் ஒருவரும், பெண் மாணவர்கள் 24, ஆண் மாணவர்கள் 18 பேர் உள்ளடங்கலாக மொத்தம் 46 பேர் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அத்தோடு ஒட்டிசுட்டான் வைத்தியசாலையில் பெண் ஆசிரியர்கள் 3, ஆண் ஆசிரியர் ஒருவரும், ஆண் மாணவர்கள் 9 பேரும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருகோணமலையில் லஞ்சம் பெற்றுக்கொண்ட காவல்துறை அதிகாரியொருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். திருகோணமலையில் கிண்ணியா காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவல்துறை அதிகாரி ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்.
17 வயது சிறுவன் ஒருவன் சாரதி அனுமதி பத்திரமின்றி உந்துருளியை செலுத்தி சென்றமைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்காமல் இருக்க 10,000 ரூபாய் லஞ்சமாக கோரியதாக அவருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தொடர்புடைய தரப்பினர் லஞ்ச ஆணைக்குழுவுக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சந்தேக நபர் திருகோணமலை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் மாதம் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இலங்கை கனடா வர்த்தக சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் கனடா கல்வி கண்காட்சி இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் ஆரம்பமாகியுள்ளது. கனடா இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் தலைவர் குலா செல்லத்துறை மற்றும் குறித்த சம்மேளனத்தின் இலங்கைக்கான தலைவர் பியந்த சந்திரசேகர மற்றும் பலதரப்பட்ட துறைசார் அதிகாரிகளின் பங்கேற்புடன் இந்த கண்காட்சியானது சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. கனடா கல்வி கண்காட்சி மற்றும் யாழ்ப்பாண முதலீட்டு வர்த்தக மன்றம் 2025 என்ற குறித்த கண்காட்சி வடக்கு கிழக்கின் இளைஞர்களை மேம்படுத்தல், எதிர்காலத்தை கட்டி எழுப்பல் என்ற துணிப்பொருளில் முன்னெடுக்கப்படுகின்றது. இன்றும் நாளையும் இடம்பெறும் இந்த கண்காட்சியானது இலங்கை வர்த்தக சபை, இலங்கை கனடா வணிக மன்றம், கனடா உயர்ஸ்தானிகர் ஆலயம், கனடா இலங்கை வணிக மன்றம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்துள்ளன. நாள்பட்ட நோய்கள் உள்ளவர்களுக்கு சிக்குன்குன்யா கடுமையான உடல்நல பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் என்பதால் கூடுதல் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஸ்ரீலங்கா சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். 45 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள், குறிப்பாக நாட்பட்ட மூட்டுவலி, நீரிழிவு மற்றும் நுரையீரல் பிரச்சினை உள்ளவர்கள் மற்றும் குழந்தைகள் தொற்று நோய்க்கான அதிக ஆபத்தில் உள்ளதாக ஸ்ரீலங்கா சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுகாதார கண்காணிப்பு செயல்முறையின் கீழ் 27 நோய்கள் கண்காணிக்கப்படுவதாகவும் வாராந்திர கண்காணிப்புடன் இந்த போக்கு குறைந்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். திருகோணமலையில் யானை தாக்குதலுக்கு உள்ளாகி முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். யானை தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்தவர் மூதூர் கட்டைப்பரிச்சான் பகுதியைச் சேர்ந்த சிவக்கொழுந்து ராசரத்னம் என்பவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை சம்பூர் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட கணேசபுரம் பிரதான வீதியில் குறித்த நபரை இன்று காலை இடைமறித்து யானை தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மரக்கறி வியாபாரத்திற்காக துவிச்சக்கர வண்டியில் சென்றபோது கணேசபுரம் வீதியில் வைத்து இடைமறித்து யானை தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சம்பூர் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். தமிழர் வெற்றிக் கழக தலைவர் விஜய் தொடர்பாக பேசுவதற்கு அதிமுகவினருக்கு எடப்பாடி பழனிசாமி தடை விதித்துள்ளார். திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரவேலு சண்முகம் கோதாசன் அவர்களின் ஏற்பாட்டில் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கான பயிற்சி பட்டறை நடைபெற்றுள்ளது. அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று 2வது நாளாக ஆலோசனை நடத்தி வரும் நிலையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக சார்பில் மாநிலங்களவை தேர்தலில் களமிறங்கப் போவது யார் என்பது தொடர்பாக 41 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்களுடன் தனித்தனியே சந்தித்து எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகின்றார். எதிர்வருகின்ற சட்டசபை தேர்தலில் பணியாற்றுவது குறித்தும் ஆலோசனை வழங்கி வருகின்றார். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி விஜய் தொடர்பாக பேச அதிமுகவினருக்கு தடை விதித்திருப்பதுடன் திமுக மீதான விமர்சனங்களை தீவிரப்படுத்த உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையை சென்றடைந்த அகதியொருவர் கைது, அச்சத்தை ஏற்படுத்தும் செயற்பாடு எனவும் விசனம். தமிழினத்திற்கு அநீதி இழைக்கும் சர்வதேசம், இறக்கும் முன்னர் நீதியை வழங்குமாறு கோரிக்கை. முன்னாள் அமைச்சர்களை அச்சுறுத்தும் அனுர, கம்பன்பில பகிரங்க குற்றச்சாட்டு. பாடசாலையில் குளவி தாக்குதல், 50க்கும் மேற்பட்டோர் வைத்தியசாலையில் அனுமதி. விஜய் தொடர்பாக பேச அதிமுகவினருக்கு தடை விதித்த எடப்பாடி, திமுக மீதான விமர்சனங்களை தீவிரப்படுத்த உத்தரவு. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IPCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.